நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. மாரண்ட அள்ளி தனியார் மண்டபத்தில் பாலக்கோடு மேற்கு ஒன்றிய திமுக செயற்குழு கூட்டம். இந்தி திணிப்பை கண்டித்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றம். தருமபுரி மாவட்டம் மாரண்ட அள்ளி தனியார் மண்டபத்தில் பாலக்கோடு திமுக மேற்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் ஒன்றிய அவைத்தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர்கள் சண்முகம், சரிதா குமார், அண்ணாமலை, மாவட்ட பிரதிநிதிகள் ஜெகநாதன், வெங்கடாசலம் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். பாலக்கோடு மேற்கு ஒன்றிய செயலாளர் பஞ்சப்பள்ளி அன்பழகன் செயற்குழு கூட்டத்தை துவக்கி வைத்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் 4 ஆண்டுகால சாதனைகளை எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசு மும்மொழி கொள்கை திட்டத்தின் மூலம் இந்தி திணிப்பதை கண்டித்தும், மார்ச் 1ஆம் தேதி முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு 1000 நபர்களுக்கு வேட்டி, சேலை மற்றும் இனிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், கிளை கழகங்கள் தோறும் கட்சி கொடி ஏற்றுதல், கழக இளைஞரணி நிர்வாகிகளை தேர்வு செய்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன்.